கோவையில் தைப்பூசத்தை முன்னிட்டு நாம் தமிழர் கட்சி வீரத்தமிழர் முன்னணி சார்பாக மருதமலை முருகன் கோவில் வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் நடைபெற்றது. தைப்பூசத்தை முன்னிட்டு முருகப்பெருமானின் 7ஆம் படை வீடு என அழைக்கப்படும் கோவையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மருதமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிலையில் மருதமலை கோவிலுக்கு வரும் பாத யாத்திரை பக்தர்களுக்கு கோவை மத்திய மாவட்டம் வடக்கு சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி வீரத்தமிழர் முன்னணி சார்பாக காலை முதல் மாலை வரை அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் கோவை மத்திய மாவட்ட நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டு அன்னதான நிகழ்வை ஒருங்கிணைத்தனர். வணக்கங்கண்ணா. தமிழ் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. இன்றைக்கி தைப்பூச திருநாளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து 3வது வருஷமாக நாம் தமிழர் கட்சியுடைய பாசறை பிரிவான வீரத்தமிழர் முன்னணி மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சுகுமார் கோவை வடக்கு தொகுதி. நாங்கள் கோவை வடக்கு தொகுதியில் இப்போ மருதமலை செல்லும் பக்தர்களுக்கு பார்த்திங்கன்னா தொடர்ந்து 3வது வருஷமாக நாம் அன்னதான பங்களிப்பு பண்ணிகிட்ருக்கோம். ஏராளமானோர் ராத்திரியிலேருந்து நேற்று சாயங்காலத்துலேருந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் நிறையா பக்தர்கள் மருதமலைக்கு போயிட்டு வந்துட்டுமே இருப்பாங்க. அப்படி போகிறவங்களுக்கு வயிறார உணவு கொடுத்து நம்ம நாம் தமிழர் கட்சி அவங்களுக்கு வயிறார உணவு கொடுத்து நம்ம வழி அனுப்பி வைக்கிற மாதிரி நம்ம இந்த நிகழ்வை தொடர்ந்து முன்னெடுக்கிறோம். இன்னும் பல வருஷம் நாங்கள் முன்னெடுத்துகிட்டே இருப்போம். அண்ணன் தொகுதியுடைய தலைவர் சின்னத்தம்பி அண்ணன் மாநில ஒருங்கிணைப்பாளர் இப்போ அண்ணன் சுகுமாரன் கருப்புசாமி மாநில ஒருங்கிணைப்பாளருங்க. அதுபோக நம்ம வடக்கு தொகுதி உறவுகள் எல்லாருமே இணைந்து இந்த நிகழ்வை நாங்கள் முன்னெடுக்கிறோம். என்னோடய பேர் கருப்புசாமி சுகுமாரன், மாநில ஒருங்கிணைப்பாளர் வீரத்தமிழர் முன்னணி. நாங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்வு 3வது வருடமாக இந்த அன்னதான நிகழ்வு நடத்திட்டு இருக்கிறோம். மேலும் என்னோட வெளிநாடு வாழ் நண்பர்கள், பொருளுதவி செய்த வெளிநாடு வாழ் நண்பர்கள், உள்ளூர் நண்பர்கள், மேலும் கட்சி உறவுகளுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.